ஆக்சுவலாக ஏஐ அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப முன்னாடி வந்து செல்ஃபோன் வந்த புதுசுலாம் இதெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஒவ்வொரு டெக்னாலஜியும் வரக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அப்படி தான் நமக்கு இருக்கும். கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் போயிடும் அப்படின்ற மாதிரி தான். ஏஐ வந்தப்பவும் அது இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்மளை ரூல் பண்ணுற அளவுக்கான ஒரு டெக்னாலஜியை வந்து மாறிடுச்சு. இந்த விஷயத்துலலாம் ஏஐ வந்தது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? இந்த விஷயத்துலலாம் வந்து ஷாக்காக இருக்குன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஒர்க்கில் வந்து ஏஐ கண்டிப்பாக வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஆனால் ஒரு டெக்னாலஜிக்கலாக ஒரு வேர்ல்டு ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு எப்போவுமே கோடு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. கோடு, டேட்டா அந்த மாதிரி. அதனால தான் எப்போவுமே ஒரு கோடிங் தெரிஞ்சவங்களோ ஒரு இன்ஜினியர்ஸோ ரொம்ப ஹைலி ரெஸ்பெக்டட் ஆளுங்களாக இருப்பாங்க. கரெக்டாக? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கோடரோட ஒரு நார்மல் இன்ஜினியரை விட பெட்டராக பண்ணுறதுக்கு ஏஐயாலே முடியுது. ஸோ இது ஒரு விஷயம் நான் ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறேன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண பெரிய பெரிய ஃபீல்ட்ஸ் லைக் டாக்டராக இருக்கலாம், ஈவன் இன்ஜினியர்ஸ், கோடர்ஸாக இருக்கலாம், இதெல்லாமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா நம்மளோட மினிமல் வேஜ் ஜாப்ஸ்லாம் இருக்குல்ல, இது பிபிஓவில் வேலை பார்க்குறவங்க, இதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது அடுத்த 5 வருஷத்தில். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னென்னா, இப்போ 2030 ஒரு ரிசர்ச்சில் பார்த்தேன். 2030 ஏஐ எப்படி நம்ம வேர்ல்டு ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்கன்னா, எப்படி வந்து 90ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி நம்ம வேர்ல்டு சேஞ்ச் பண்ணிச்சு. இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி 2030 நீங்கள் சாப்பிட்றது, ஒருத்தங்கிட்ட பேசுகிறது, ட்ராவல் பண்ணுறது எல்லாத்துலேயுமே ஏஐ இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டிக்கு அடுத்து இன்டர்நெட்டுக்கு அடுத்து வர பெரிய ரெவல்யூஷன் ஏஐ தான். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.